தங்கராசனே, தங்கராசனே, தங்கராசன் இல்லைங்களா? அவர் வெளியே போயிருக்காரு. அப்படியா? கொஞ்சம் நில்லுங்க. என் பேருக்கு ஒரு லெட்டர் வரும், அதை வாங்கி வைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தரீங்களா? உங்களோட குடுக்க சொல்லி கேட்டு போனாரா? ஆமா சொன்னாரு. அப்படியா? இந்தாங்க. தம்பி லெட்டர் வந்திருக்கா? ஆமாண்ணே வந்துச்சு, வீட்டுல கொடுத்துருக்கண்ணே. யார்கிட்ட கொடுத்தா? உங்க தங்கச்சி என்ன நீங்க சொன்ன சொல்லி வாங்கிருச்சு. அதுக்கு எப்ப கொடுத்த? எனக்கு வந்து என்ன கொடுக்கணும்? நீ என்ன புரியாத ஆளா நீனு? கற்பங்க என் லெட்டர் வந்துச்சாமே, எங்க அது? நீ யார வாங்கினா? கொண்டா. கொடுத்துருவேனா? அப்படி யாரு எழுதியிருக்காங்க எனக்கு தெரியாம நான் பாக்குறேன். நீ படிக்க கூடாது. அப்ப நீயே சொல்லு. இது பெரியவங்க பிரச்சனை, நீ போய் உள்ள உட்காந்து ஒழுங்கா படிப்போ. அன்பே, என்னில் கோபமா? நான் தங்களை ஏமாற்றுவதாக நினைக்க வேண்டாம். நான் செவ்வாய் என்று கோவிலுக்கு வந்திருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக நிறைய பேர் சிகப்பு உடை அணிந்து வந்திருந்ததால் தங்களால் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன் நீயாவது வந்து பேசியிருக்கலாமே என்று தாங்கள் கோபப்படுவது எனக்கு தெரிகிறது. தங்கள் தங்கை உடன் இருக்கும் பொழுது நான் எப்படி என்னை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும்? எனவே நாளை மாலை நமது ஊர் ஆற்றங்கரை மதகருகே தங்களை நிச்சயம் சந்திக்கிறேன். இப்படிக்கு அன்புடன் காமாட்சி. இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது. எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி, பொட்டியும் கையுமா என்ன எங்க கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய்த்தா. ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா, நான் ஒரு சங்கீத வித்துவான். கறிக்கடைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல. அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய 500 ரூபாய் கறிக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீயும் வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய், நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. சரி சரி கரி. பாய், 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா, இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பையனு கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமூல போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே, இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி, நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரி வர்ணம். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கெல்லாம் சுட்டு போட சங்கீதம் வராதுடா. கறிக்கடைகள் சங்கீதம் கத்து கொடுக்க என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொட்டாதுடா. தினங்கோ ஏன் மரகதமே மணிக்குயிலே தனித்தனியாயிருந்து வந்தே இப்போ சாமி ஒன்று தேடி வந்தே. இனிமேல எப்பவுமே இணைஞ்சிருக்க ஆசையா. என்னங்க? ஆமா, யாருக்கோ காத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு ஏன் போறீங்க? நான் யாருக்கா காத்திருந்தனோ அவங்க இங்க வரல, அதான் நான் கிளம்பிட்டேன். கண்டாங்கி துணி உடுத்தி கனகாம்பர பூவு வச்சு கண்ணனையும் நெஞ்சிலையும் உங்களைத்தான் பூட்டி வச்சு கணக்காக ரசிச்சிடத்தான் கரையோர வருவேன்னு கடிதத்துல எழுதிவிட்ட காமாட்சி நான் தானே. இன்னுமுமா புரியல? நான் நினைச்சேன்
நான் போற இடத்துக்கெல்லாம் நீ பின்னாலே சுத்தி சுத்தி வரும்போது அது நீயா தான் இருப்பேன்னு. நான் சந்திக்க சொல்லி எழுதின இடத்துக்கெல்லாம் வந்தீங்களே, ஆசை இல்லாமையா வந்தீங்க? இப்பவும் ஆசையோட தான் வந்தேன். ஆனா ஒண்ணு நினைச்சில்ல, என் காமாட்சி நினைச்சுதான். காமாட்சியை நான் உண்மையா காதலிச்சேன். அவ என்னோட பாட்டை ரசிச்சவ, என் கருத்துக்களை ஏத்துக்கிட்டவ, என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சவ, எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு துடிச்சவ. அவளை பார்க்க தான் நான் ஆசையா வந்தேன். அவளுக்கு பதிலா நீ வந்து நிக்கிற. நான் காதலிச்சது என் காமாட்சியை தான். என்னங்க நீங்க பிரிச்சு பேசிக்கிட்டு? காமாட்சிங்கிறது நான் எழுதின லெட்டர்ல போட்ட பொய் கையெழுத்து தானே? அதனாலதான் எல்லாமே பொய்யா போயிருச்சு. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவான்னு சொல்ற மாதிரி என் கடித காதலி என் வாழ்க்கைக்கு ஒத்து வராமலே போயிட்டா. என்ன சொல்றீங்க? என்ன மறந்துருன்னு சொல்றேன். இது நடக்காத காரியமா. தேவையில்லாத கலைய ஆரம்பத்திலே கிள்ளி எறிஞ்சிடணும். அதை வளர விட்டா அவ்வளவு நல்லதில்லை. இது கலையெல்லாம் இல்லைங்க, வேர் விட்டு விழுது விட்டு ஆலமரம். என்ன பணக்காரன் தானே வெறுக்கிறீங்க? எல்லாத்தையும் உதறிட்டு வர நான் தயாரா இருக்கேன். இந்த பாரு, நீ புரியாம பேசுற. கட்டுனவள அவ பிறந்த வீட்டுல இருந்த அந்தஸ்தை விட ஒரு வடி மேல வச்சு பாக்குறதான் உண்மையான ஆம்பளை கிழக்கு. நீ கோடீஸ்வரர் வீட்டு ஒரே பொண்ணு, உன்னை இதுக்கு மேல அந்தஸ்து வச்சு பார்க்க என்னால முடியாது. இத பாருங்க, நீங்க என்ன ஏத்துக்கலன்னு கோழத்தனமா உசுர விடுறவன் நான் இல்ல. போராடுவேன், உங்களை புருஷன் அடையிற வரைக்கும் போராடுவேன். உங்க அப்பா மாதிரி இருக்கிற எல்லா முதலாளிகளையும் எதிர்த்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன அடைய போராடுவேங்கிற. எனக்கு இதெல்லாம் தேவையா? என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நான் உங்களை முதலா பார்த்தேனோ அன்னைக்கு நான் உங்களை என் புருஷனா நினைச்சிட்டேன். நான் நீங்க தொட்டு தாலி கட்டாத மனைவி. நான் நினைச்ச மாதிரி உங்களை என் புருஷனா அடையாம விட மாட்டேன். இது சத்தியம். மதுரை மல்லி, தஞ்சாவூர் கொழுந்து வெத்தலை, கேரளத்து தேங்காய், காஷ்மீர் ஆப்பிள், சிறுமல வாழைப்பழம். அசத்திட்டோம்ல. ஏமாமா மாசம் ஓடிட்டு இருக்குதுல்ல, காலகாலத்துல என் தம்பிக்கு உன் மகளை கட்டி வச்சிட்டீங்கன்னா ஏதோ என் கையில இருக்கிறது நீங்க கொடுக்கறது சேர்த்து மதுரையில ஒரு ஃப்ளோர் பில் வாங்கி கொடுத்துருவோம்ல. என்ன மாமா, வர தையிலே முகூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதானே? அதுக்கு இல்ல மாப்பிள, அவ பச்சை குழந்தை, அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சுங்கிறதைய என்னால நம்ப முடியல. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியல. வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் மக உன் தம்பிக்கு தான். அப்ப தட்ட மாத்திக்குவோம். ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளிகளோட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலாம். சார் சுமாருங்க சார். இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். கைகால பாயிடுச்சு. இது என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஏண்டா, ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க. அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா? நடக்குதா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? கோரே வரணும் வரணும். கொடுக்காமலே சஞ்சய், ஜோசப், ஐயா பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே குருவே குருவே, வணக்கம் வணக்கம், ஆசீர்வாதம் பண்ண குருவே. குரு வாழ்க வாழ்க. என்ன குருவே 2 பேருக்கு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே, நின்னு குறை கத்துக்கிட்டேன்ல, அதையே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல 4 கச்சேரி. இவங்களா என் பக்கவாதிய கோஷிங்க. இந்த பலப்பற்றைகள் உனக்கு பின்வாசிப்பா? ஆமா குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா, நீங்க எங்க புறப்பட்டீங்க? நாங்களும் கச்சேரிக்கு தான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. வாத்தியங்களா அங்கேயே இருக்குது. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக 2 ஒண்ணுதான் சொல்லுங்க. பிஸியா இருக்கீங்க.
இல்ல ஒரு கையில மல்லிகை பூ ஒரு கையில பிஸ்லரி பாட்டில் சுத்தமா இருக்கணும்ல? அம்மா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பாய் அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. டேய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. கேப்பமே. சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா. கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. ஏண்டா நாயே, எங்கேயோ கறி கொத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்னு பாட ஆரம்பிச்சிட்டான்டா. அவன் நேரம். ஒண்ணு இங்க பாருங்க சார். அடடே கோழிக்கறியா? இன்னைக்கு என்னமா விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விசேஷம் இருந்தாதான் கோழிக்கறி சாப்பிடணுமா? நம்மள மாதிரி எனக்கு தினமது சாப்பிட முடியுமா? எனக்கு வேலை இல்ல. அப்பா ஒரு மாத்திரம் கஞ்சிக்கு தவிக்கிறப்ப கோழிக்கறி தேவையா? அண்ணே, அப்பாவோட சிநேகிதர் ஒருத்தர் கோழி பண்ண வச்சிருக்காரு. அவரு கொடுத்ததுதான் இது. ஏமா இன்னைக்கு சும்மா கிடைச்சிருச்சு, நாளைக்கும் இதே மாதிரி சும்மா கொடுப்பாங்களா? அதுக்காக கோழியே சாப்பிட கூடாதுங்கறியா? அது இல்லம்மா, நமக்கு கிடைக்காதத நாம நினைக்காம இருக்கிறது நல்லது. ஏழைங்களை செல்வம் தேடி வந்தா கூட வேண்டான்னு சொல்லணும். அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலையே. நீ அப்படிதான் சொல்ற. என்னம்மா சொல்ற? ஒன்னு தேடி தேடி வந்தவள ஓட ஓட விரட்டினியே, அது சொல்ற. அவளை ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்லம்மா. அவ உன் தகுதியை பார்த்தா ஓடி வந்தா அவ உன் மேல உயிரியே வச்சிருக்கானே. இந்த பாரு, இனிமே அதை பத்தி பேசின எனக்கு கெட்ட கோவம் வராமா. அண்ணே அண்ணே, என்னம்மா இது அதிசயமா இருக்கு? காலையில 8 மணிக்கு முன்னால நீ எந்திரிச்சு நான் பார்த்ததே இல்ல. இப்பெல்லாம் என்னடா நான் காலையில எந்திரிச்சிடுற, பூஜை எல்லாம் பண்ற, ஒரு கோயில் விடாம சுத்துற. என்னம்மா ஆச்சு? அது ஒண்ணு இல்லப்பா. நான் உன்னை வேண்டிட்டு இருக்கேன். அது நிறைவேறணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லாரு. அடாடாடாடாடா, எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு உண்டுமா. உனக்கு என்ன குறைச்சலு? ஊர்ல இருக்கிற கோயிலெல்லாம் சுத்தி சாமியே புடிச்சிட்ட, அப்புறம் நான் எதுக்கு? சாமி ஆசீர்வாதம் பண்ணாலும் பெத்தவங்க மனசு நிறைஞ்சாதான்ப்பா நடக்கும். என் நிறைஞ்ச மனசோட சொல்றமா, நீ நல்லா இருப்ப. ஆமா, என்ன விஷயம்? வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுல்ல, அதனால நிறைவேறினதுக்கு அப்புறமா சொல்றேன்ப்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். போ. கனவிலும் உந்தன் முகம், நினைவிலும் உந்தன் முகம், வருவதென்னவோ காற்றிலே ஏதோ ஒன்று, கலந்திடும் நெஞ்சில் ஒன்று, வருவதென்னவோ என் காதல் கோவில் வாழும் தேவன் நீதான், வரமொன்று வேண்டும் என்று கேட்கும் போது நான் தான், என் இதயம் இங்கே அது உன்னை தேடுது, உனக்காகத்தானே தினம் இன்று வாடுது. என்ன கியூல நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணெண்ணைக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. ஐயா, இது என்னையா கியூல நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்க, அதுக்கு தான் இந்த கியூ. என்ன வாங்கண்ணே. அது நம்மளுக்கு இல்ல, வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய் சொன்னா கேடுறா. வாங்கண்ணே. டேய் சொன்னா கேடுறா. டேய் வேணாண்டா. வாங்க போய் நில்லுங்க. கண்ணப்பன் வணக்கம். காலையில இருந்து நிக்கிறோம்ல, தெரியலையா? நாங்களாம் இழிச்சு வாங்கலாம். ஐயா நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல, என்ன எங்க அப்பா தான் போனாரு. அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.25 அடி. டேய் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே, இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்டம் வாங்க முடியாது. போங்க. டேய் இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது. அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டம் கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா? ஓட மாட்ட. அண்ணே, அன்னைக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்கிட்ட அண்ணே, உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கே, அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? தரிசா கிடக்குதே. இந்த நிலத்திலேயே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு நிலம்? பேசாம வரமாட்டியா? போயா போடா புண்ணாக்கு. அப்பா கிட்ட வந்துட்டோம், நிலம் கிடைச்சிரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே
எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அத நாங்க 2 பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா, ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா? வேற என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுகா? இதே தாலுக்கா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம்ங்க. போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமே விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாயகளுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா, உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கெல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? சிங்க டீ குடி குட்டியாடா? அது மட்டுமா, இந்த தேங்காய் தலைய மாங்காய் தலையங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய என்ன அறையா? பாரு, அவன் இவன் பேசியிருந்தா போலீஸை கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா.